இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே 400 வருடம் அடிமைகளாயிருந்து அவர்கள் பட்ட வேதனையும் உபத்திரமும் கண்ணீரும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு ஆகும் பொழுது ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். அந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் மோசேயை எழுப்புகிறார். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு பெரிய திரளான சேனையாய் புறப்பட பண்ணுகிறார். இஸ்ரவேலர்கள் வணங்குகிற ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை இன்னதென்று பார்வோன் ராஜா முதற்கொண்டு எகிப்தியர்கள் அத்தனை பேருடைய கண்களும் கண்டது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்களை ஒரு பெரிய சாட்சியாய் அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர்களுடைய கண்கள் செங்கடலை இரண்டாய் பிளந்ததை கண்டது. காடையை வர்ஷிக்க பண்ணினார், மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார், யோர்தான் நதியை நிறுத்தினார், எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டார், கண் மலையில இருந்து கற்பாறையில இருந்து நீரூற்றை உண்டு பண்ணினார். அவர்களுடைய சத்துருக்களை எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்னதாக சிதறி ஓட பண்ணினார். எவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். இதையெல்லாம் ருசி பார்த்த இஸ்ரவேலர்கள் அற்புதம் பெற்றுக்கொண்ட அந்தந்த நேரத்துல தான் ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, அவரோடு கூட ஒன்றிணைந்து நன்றியுள்ளவங்களா வாழ்றது. ஆனா அடுத்து ஒரு சின்ன உபத்திரவம் வந்துட்டாலும் கூட ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், நன்றி கெட்டவர்களாய் போனார்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் வேதனைக்குரியதாய் காணப்பட்டது. இவர்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தம் ஆண்டவருடைய வெறுப்பை சம்பாதித்தார்கள். கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மீது விழுந்தது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் கர்த்தரிடத்திலிருந்து அற்புத அதிசயங்களை ஏராளமாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு சாதாரண சின்ன சோதனையை கூட சகிக்க முடியாமல் அந்த நேரத்துல ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் நன்றி கட்டவர்களாய் நாம் போகிறோம். ஆனபடினால அவருக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம்.